ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை டிஎன்இஜியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டிஎன்இ சேவை வெப்சைட்டில் போயிட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரான்ச்சைசி ஐடியாக இருக்கட்டும் அல்லது சிட்டிசன் போர்ட்டலாக இருக்கட்டும், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகே, இல்லை செகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் எல்லா சர்டிஃபிகேட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கம், நேட்டிவ், கமிட்டி, இந்த மாதிரி ரெவென்யூ சம்மந்தப்பட்ட அனைத்து சர்டிஃபிகேட்டுமே நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதை பற்றின எல்லா வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட சர்டிஃபிகேட்டை நம்ம சேனலை சர்ச் பண்ணி நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இல்லை பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பேஜ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 114 லீகல் ஏஜ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் இப்போதைக்கு டிஎன்இஜியில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வாரிசு சர்டிஃபிகேட்டில் மாற்றங்கள் கொண்டு வர சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வாரிசு சைடில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம லீகல் ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா ஆப்ஷன் எனேபிள் வந்து பண்ணிட்டாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுவும் டிசேபிள் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தா அவங்க வந்து வாரிசு சைடில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. பட் ஆன்லைனில் அதுக்கான அப்டேட் வந்து பண்ண வேண்டியது காரணத்துக்காக 3 வாரத்துக்கு அந்த லீகல் ஏஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண ஆப்ஷன் டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தா ஆன்லைனில் அப்டேட் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன்லைனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒன்றா வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, லீகல் ஏஜ் சர்டிஃபிகேட். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது உங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்திருக்கும் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. மேஜராக எந்த மாற்றங்களுமே வந்து கிடையாது. அப்ளை பண்ணுறதுல மட்டும் தான் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதில் போய் நீங்கள் ஜஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்த பேஜுக்குள்ள வந்து போவீங்க. இதில் போயிட்டு வந்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் கேன் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரொசீட் வந்து கொடுத்தா போதும், கேன் நம்பர் வந்து கேட்கும். கேன் நம்பர் இல்லாதவங்க புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சிருக்கவங்க ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க, சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேன் நம்பர் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து கேட்கும். ஓடிபி கொடுத்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, வாரிசையில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கேன் நம்பர். யார் அப்ளிகேண்ட், யார் வந்து பார்த்தா அப்ளை பண்ண போகிறீங்க, அதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு ஃபாதர் வந்து இறந்துட்டார்னா, ஃபாதருடைய ஒய்ஃப், அதாவது உங்கள் மதர் இருக்காங்கன்னா நீங்கள் மதர் பேர்லேயே அப்ளை வந்து பண்ணலாம். அதாவது கணவர் இறந்துட்டார்னா மதரை வந்து பார்த்தா நீங்கள் அப்ளிகேண்டாக வந்து கேன் நம்பர் உருவாக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஃபாதர் மதர் 2 பேருமே இறந்துட்டாங்கன்னா அவங்க சன்னோ இல்லை டாட்டரோ நீங்கள் வந்து பார்த்தா கேன் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேண்ட் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். யார் வந்து இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் அப்ளிகேண்ட்டாக வருவீங்க. அது யாரானா இருக்கலாம். ஃபாதராக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம். நீங்கள் அப்ளிகேண்ட் யாரானாலும் கொடுத்து கேன் நம்பர் வந்து உருவாக்கிக்கோங்க. ஓகே, அதாவது யார் இறந்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளிகேண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். அவங்க நேமில் நீங்கள் கேன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ அப்போ நம்ம போடுவோம். அப்போ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேன் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தா போதும் உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ள வருவீங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா நம்ம வாரிசு சைட் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ள வந்தாச்சு. இல்லை கண்டிப்பாக ஒரு சில மேஜர் வந்து பார்த்தா கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெதர் த அப்ளிகேண்ட் இஸ் மேரிட்னு கேட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகேண்ட் நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அவங்க வந்து மேரிட்னு கேட்டிருக்காங்க. அவங்க மேரிடாக இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகலாம், நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும். அதாவது கேன் நம்பர் யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க தான் அப்ளிகேண்ட். அவங்கள தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மேரிட்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வெதர் த அப்ளிகேண்ட் இஸ் த பேரண்ட் ஆஃப் த டிசிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது யார் வந்து இறந்தாரோ அவங்க வந்து அப்ளிகேண்ட், அதாவது அப்ளிகேண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பேரண்டான்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேண்ட் வந்து இறந்தவருக்கு வந்து பேரண்டாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளிகேண்ட் வந்து பார்த்தா ஃபாதரோ மதரோ இருந்தாலும் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்ளிகேண்ட் வந்து பேரண்ட் இல்லை சன்னோ ஃபாதராக இருந்தாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும். தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது கேன் நம்பர் வந்து யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க வந்து உங்களுடைய ஃபாதர் அதாவது இறந்தவங்களுக்கு வந்து ஃபாதர் அல்லது மதராக இருந்தாங்க மட்டும் நீங்கள் எஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஃபாதர் மதர் இல்லை கார்டியனாக இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தோன்னா அவங்க சன்னாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கறதால ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இஃப் லீகல் கார்டியன் அப்டேன் எனி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது இறந்தவருடைய பாதுகாவலர் பாருங்க கார்டியன், அவங்க வந்து பார்த்தா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சம் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்டுமே உங்ககிட்ட இல்ல அப்படின்ற பட்சத்தில நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலா கீழ வந்தீங்கன்னா, உங்க அட்ரஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழ வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. டிசீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. அதாவது யார் வந்து இறந்திருக்காரோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க பேர் வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ்ல குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. அவங்க மேல்னா மேல் குடுங்க. ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து மேரிட்னா மேரிட் குடுங்க. அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்றது நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஓகே. ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் மேரிட்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க பாருங்க. அவருக்கு வந்து பார்த்தா 2 ஒய்ஃபான்னு கேட்டிருக்காங்க. 2 ஒய்ஃப் இருந்தா மட்டும் எஸ் குடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஒய்ஃப்னா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் டெத் எந்த இடத்துல இருந்து இறந்தாங்களோ அதுக்கான பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் டெத் கேட்டிருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட்ல உங்களுக்கான டேட் இருக்கும். அந்த டேட்ட மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டெத் சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ டெத் சர்டிஃபிகேட்ல நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. இதான் வந்து பார்த்தா இறந்தவருக்கான டீட்டெயில்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்து இறந்தவர் வந்து பார்த்தா கடைசியா எந்த இடத்துல வசித்திருந்தாரோ அதுக்கான அட்ரஸ் ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோ கேட்டிருக்காங்க பாருங்க. ஏதாச்சும் அடாப்டட் அதாவது இறந்தவர் வந்து ஏதாச்சும் அடாப்டான லீகல் இருந்தானா மட்டும் நீங்க எஸ் குடுத்துக்கோங்க. அவர் ஏதாச்சும் வந்து தத்தெடுத்தாரா மட்டும் எஸ் குடுங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் தான் நீங்க வாரிசு வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரிசா நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். இறந்தவர் வந்து பார்த்தா ஃபாதரா இருக்காரு. அதாவது உங்க ஃபாதரா இருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்காங்கன்னா, ஒய்ஃப் ஆட் பண்ற மாரி இருக்கும். அவங்க சன் ஆட் பண்ண மாரி இருக்கும். டாட்டர் ஆட் பண்ண மாரி இருக்கும். கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. ரிலேஷன்ஸ் டூ பி டிசீஸ்ட் அதாவது யாரெல்லாம் ஆட் பண்ணலாம்னா, அவங்க டாட்டர் ஆட் பண்ணலாம், ஃபாதர் ஆட் பண்ணலாம், மதர் ஆட் பண்ணலாம், சன் ஆட் பண்ணலாம், ஒய்ஃப் ஆட் பண்ணலாம்னு குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு சில மாற்றங்கள மட்டும் இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. மேரிட் பெர்சன் எல்லாமே இது எல்லாமே நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். அதாவது திருமணம் ஆனவங்க இவங்க எல்லாருமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து திருமணம் ஆகாதவங்க என்னென்ன மாற்றங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஸோ இப்பத்தி நான் வந்து பார்த்த ஆப்ஷன் வந்து மாத்தீங்கன்னா அன்மேரிட் குடுத்துறேன். அன்மேரிட்ல இப்போதைக்கு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நபர் வந்து திருமணம் ஆகாதவரு இறந்துட்டாரு. அவங்களுக்கு வாரிசு ரைட் போனா, இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஃபாதர், மதர் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ண மாரி இருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க பிரதர், சிஸ்டர் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அவங்களுடைய பிரதர், சிஸ்டர் ஆட் பண்ண முடியாது. பட் இப்ப அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ பிரதர் ஆட் பண்ணிக்கலாம். சிஸ்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஃபிரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான புதிய மாற்றங்கள். ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. மேஜர் அப்டேட் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ராவே எதுவுமே வந்து கிடையாது. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். நீங்க நார்மலா அப்ளை பண்ண மாரி பண்ணீங்க. ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அத பேஸ் பண்ணி நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாரி டாக்குமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் குடுத்துருக்காங்க. அதாவது பேரன்ட்ஸ் டெத் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. வேற டாக்குமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் வேற எந்த ஆப்ஷனுமே வந்து கிடையாது. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். இதான் வந்து ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கான மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேஜர் அப்டேட் எதுவுமே வந்து கிடையாது. இருக்கிறத அப்படியே தான் குடுத்துருக்காங்க. நம்ம அத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. வேற எதுவுமே வந்து கிடையாது. ஓகே. கண்டிப்பா ஃபுல்லா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்ற வீடியோ அடுத்தா வந்து கண்டிப்பா வந்து போடும். அப்ப பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.